எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னா சாப்பிட்டு நம்ம வீடியோ பாருங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மில்லட் இட்லி, அதாவது சிறுதானியங்கள்லாம் யூஸ் பண்ணி இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது வரைக்கும் நிறைய வீடியோஸ்ல வந்து நம்மளோட நார்மலான ஒரு இட்லி பார்த்திருப்போம். சோ நிறைய வீடியோஸ் சாஃப்டான இட்லிக்கு, தோசைக்கு எல்லாமே வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம சிறுதானியம் வச்சு இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். ரொம்ப 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 ஹெல்த்தியான ஒரு விஷயம். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா மில்லட்ஸ்லையுமே ஒவ்வொரு டம்ளர் வந்து நான் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு இட்லி புழுங்கல் அரிசியும் நான் எடுத்திருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கமெண்டில் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரேஷியோவில் வந்து உளுந்து சேர்த்து பாருங்கன்னு. நான் மில்லட்ஸ் இட்லியில் உங்களுக்கு இந்த நீங்கள் சொன்ன ரேஷியோவில் நான் உளுந்து சேர்த்து இட்லி எப்படி வந்துச்சுன்றதை நான் லாஸ்ட்டாக ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா 5க்கு 1 1.5 யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களோட சஜஷன் பிரகாரம் நான் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன் உளுந்து. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா மில்லட்ஸோடு சேர்த்து இட்லி அரிசியோட 5 டம்ளருக்கு 1/2 டம்ளர் உளுந்தும் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் மட்டும்தான் நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன். இட்லி எப்படி வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டாக வந்து நீங்கள் சொன்ன மெஷர்மெண்ட்டு யூஸ் பண்ணியும் நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காமிச்சிருக்கேன். பார்க்கலாம் அதே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ சேர்க்குறது பார்த்திங்க அப்படின்னா வரகு, அதுக்கப்புறம் திணை, இட்லி அரிசி. இட்லி அரிசியில் வந்து புழுங்கல் அரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். 1 டம்ளர் கம்பு, 1 டம்ளர் வெள்ளைச்சோளம். இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு வந்துடலாம். ஒரு 4-5 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. உடனே கழுவிடுங்க. ஊற வச்சுட்டு கழுவுனா சத்துக்கெல்லாம் வெளியே போயிடும். இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நல்ல தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சிடலாம். நம்ம எப்போவுமே வந்து அரிசி தனியாக உளுந்து தனியாக ஊற வைப்போம்ல, அப்போது அரிசி ஊறினதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்து உளுந்து அரைக்க போகிறப்ப தான் ஊற வைப்போம். ஆனால் மில்லட்ஸ் இட்லிக்கு உடனே ஊற வச்சுருங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. அடுத்து உடனே வந்து நம்ம உளுந்து ஊற வச்சிடலாம். இன்னொரு பாத்திரத்தில் இதை எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இப்போ உளுந்து சேர்த்துட்டு கூடவே வெந்தயத்தையும் சேர்த்துட்டு ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா இது கூட நீங்கள் அவல் சேர்த்துக்கலாம், ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் சேர்த்து நீங்கள் அரிசி கூட அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கல, ஆனாலுமே இட்லி ரொம்ப சூப்பராக வந்திருக்கும். கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு நம்ம அரைக்க போகிறப்போ நம்ம வந்து ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு டைம் ஊற்றின தண்ணியை நான் வெளியே ஏற்றிட்டேன். 2வது டைம் நான் ஊற வச்சுக்கிறேன் தண்ணி சேர்த்து. இந்த தண்ணியையுமே நம்ம வந்துட்டு வெளியேற்றிட்டு தான் நம்ம அரைக்கணும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வைக்க போகிறோம் இல்லையா. இப்போ ரெண்டுமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிட்டுருக்கட்டும். நம்ம க்ளோஸ் பண்ணி ரெண்டுமே மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5 மணி நேரம் கழித்து நம்ம அரைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு 5 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஓகே, அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் கிரைண்டர் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உளுந்து எப்பவும் போல் அரைச்சிடலாம். தண்ணியில் நான் வடிச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ப தண்ணி சேர்த்து அரைச்சி நல்லா நான் ஃபைனாக எடுத்துக்கோங்க. பருப்பு இல்லாத மாதிரி நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க. இப்போ மாவு நல்லா நைஸாக ஓடிடுச்சு. இப்போ வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். உளுந்தோடைய மாவும் அரிசியோட மாவும் வந்து, அதாவது மில்லட்ஸ் நம்ம ஊற வச்சுருக்கோம்ல, அதுவும் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் அதே பாத்திரத்தில் நான் உங்களுக்கு வலிச்சிட்டு நான் அதே மாதிரி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உளுந்து மாவு இந்த அளவுக்கு இருக்குது. அரிசி இந்த இதெல்லாம் அரைக்கணும்ல, மில்லட்ஸ் எல்லாம், இதை அரைச்சதுக்கப்புறமா அதே அளவுக்கு நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு மாவு கரெக்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம கரைச்சதுக்கப்புறம் அப்போ தான் இட்லி நல்லா வரும். இப்போ நம்ம மில்லட்ஸ் எல்லாம் சிறுதானியத்தலத்தையுமே சேர்த்துட்டோம். இதுக்கும் நமக்கு தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாகவே எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாகவே அரைச்சிக்கோங்க. திப்பியாவோ குருணையாவோ இருக்கக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ பாருங்கள், நான் வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். உளுந்து வலிச்சல அதை வந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு சேம் அதே பாத்திரத்தில் தான் இந்த சிறுதானிய மாவையும் வலிக்கிறேன். எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வலித்தோம். இங்கே பாருங்கள், இப்போ உளுந்து நம்ம எவ்வளோ எடுத்தோம் சேம் அதே அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா தான் ரெண்டுக்குமே இட்லி சரியாக இருக்கும். இதை வந்து தனியாக நான் ஏன் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோக்கு கீழே கமெண்டில் வந்து ஒருத்தவங்க கேட்டுருந்தாங்க, சிறுதானிய மாவு வந்து பிஸ்னஸ்க்காக வந்து அரைக்கிறதுக்கு. அக்கா, சிறுதானிய மாவு சில ஏரியாக்களில் கேட்பாங்க, நமக்கு பிஸ்னஸ்க்காக அதை எந்த அளவில் சேர்க்கணும், எந்த அளவில் சேர்த்தா நமக்கு நஷ்டம் இல்லாமல் மற்றவர்களுக்கு நன்மையாக பண்ணவும், அப்படி தரதுக்காக சிறுதானியங்களை வச்சு
எக்ஸாம்பிள் கம்பு மாவு, சோளம், கேப்பை மாவு இதெல்லாம் எடுத்து பிஸ்னஸாக பண்ணால் என்ன அளவுகள் என்பதை வீடியோவாக எங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்மளுக்கு இட்லி அரிசியை விட நம்ம சிறுதானியம் அரிசி எல்லாமே பார்த்திங்கன்னா விலை கூட தான் இருக்கும். ஒரு சில சிறுதானியம் மட்டும் விலை கொஞ்சம் குறைவாக இருக்கும். அந்த சிறுதானியமாக பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. பிஸ்னஸ்க்காக நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா. ஸோ சிறுதானியத்தில் எல்லாத்துலேயுமே சத்து அதிகமாக தான் இருக்குது, விலை மட்டும் தான் சில இதில் குறைவாக இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ்க்காக செய்யும்போது கண்டிப்பாக நம்ம அதில் லாபமும் எதிர்பார்ப்போம் இல்லையா? ஸோ அதுக்காக தான் அதில் நம்ம எஃபர்ட் போடுறோம். ஸோ கண்டிப்பாக நமக்குன்னு ஒரு ப்ராஃபிட் வேணும்ல. ஸோ அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு நான் இதை வந்து மென்ஷன் பண்ண காரணம் உளுந்த மாவும் இந்த மாவும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னது பிஸ்னஸ்க்காக தான், வீட்டுக்காகவும் தான். வீட்டுக்கு வந்து கொஞ்சமாக போட்டிருப்போம். இதே வந்து நம்ம பிஸ்னஸ்க்காக அப்படிங்கிறப்ப நிறையா அரைச்சிக்குவோம்ல, அப்போ வந்து நமக்கு அளவு தெரியாதுன்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஓகேவா? ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், நம்ம வந்து இதில் அரிசி கண்டிப்பாக சேர்க்கணுமா இல்லை சிறுதானியம் மட்டும் சேர்த்தா போதுமா அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு சாதாரண தோசைக்கும் அரிசி மாவு தோசைக்கும் கோதுமை மாவு தோசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் சிறுதானியம் பார்த்திங்க அப்படின்னா அதில் மட்டும் தோசை ஊற்றுனோன்னா கொஞ்சம் வந்து லப்பர் மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பாக ஒட்டுற மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அரிசியை சேர்க்குறோம். ஒருவேளை நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி சேர்க்க இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் பச்சரிசி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 மாவையும் கரைச்சிட்டு இட்லி எப்படி வந்திருக்குன்றதை நம்ம போய் பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்தில் 2 மாவையும் ஒன்றா ஊற்றி நான் உப்பு போட்டு கலக்கிக்க போகிறேன். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ்க்கு பண்ண போகிறீங்க அப்படின்னா உப்பு போடாமல் நீங்கள் கலந்து கொடுங்க. அவங்கள்ட்ட நீங்கள் உப்பு போட்டுக்க சொல்லி கொடுத்துருங்க. நான் சேர்த்துருக்க சிறுதானியமே தான் சேர்க்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. நீங்கள் எந்த சிறுதானியம் வேணாலும் சேர்த்துக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கேப்பை, குதிரைவாளி அது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதுக்கு பதிலாக. அவ்வளோதான், 2 மாவையும் ஒன்றா ஊற்றியாச்சு. இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம கரைச்சிக்கலாம். உப்பு வந்து நம்ம நார்மலாக போடுற இட்லி மாவோட கொஞ்சம் குறைவாகவே போட்டுக்கோங்க. இதுக்கு அதிகமாக உப்பு எடுக்காது. ஸோ நல்லா கரைச்சி வச்சுட்டு நமக்கு மார்னிங் வந்து பார்க்கலாம். இதை நான் கரைச்சிட்டு அப்படியே மூடி வச்சுக்க போகிறேன். பாருங்க, இது மாதிரி நம்ம அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா 2 நாள் 3 நாள் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இல்லை தோசை வார்த்துக்கலாம், இதில் வந்து பணியாரம் வார்த்துக்கலாம், இட்லி வார்த்துக்கலாம், நம்ம இஷ்டம் தான். ஸோ அதனால வந்துட்டு இது மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆயாச்சு. ஒரு நைட் ஃபுல்லாகவே வந்து நான் அப்படியே வெளியே வச்சுட்டேன். இப்போ நல்லா புளிச்சு வந்திருக்கு. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. போட்டு ரொம்பவும் அடித்தாலாம் கலக்க தேவையில்லை. நம்ம நார்மலாக இட்லி தோசை மாவுக்கு நான் சொல்கிற மாதிரி தான், அரிசி மாவுக்கு எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரி தான். ரொம்ப அடித்து கலந்தோம் அப்படின்னா அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் வெளியே போயிடும். அதுக்கப்புறம் இட்லி வந்து சாஃப்டாக கிடைக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ இப்போ கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி வாத்துற வேண்டியதான். எப்பவும் போல் யூஸ்வலாக ஒரு தட்டில் வந்து இட்லி துணி போட்டுட்டு நம்ம இட்லி வாத்துற வேண்டியதான். ஒரு பக்கம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி காய வச்சுருக்கேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. மாவு நம்ம எடுத்து ஊற்றும் போதே ரொம்ப நல்லா ப்ளஃபியாக ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கெட்டிமாகவே மாவு கரைச்சிக்கோங்க. எனக்கே கொஞ்சம் தண்ணி ஆகிட்ட மாதிரி தோணுது, ஆனாலுமே இட்லி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகே, இட்லி இப்போ ஊற்றியாச்சு. இப்போ பாத்திரத்தில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். எப்பவும் போல் 5 நிமிஷம் இட்லி வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறோம். சூப்பராக வருது. நல்லா தண்ணி தெளிச்சுட்டு எடுங்க, இல்லைனா அப்படியே பிடிச்சிக்கும், அந்த துணியில் போய் ஒட்டிக்குது. ஸோ அதனால் வந்து தண்ணி தெளிச்சுட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப க்ளீனாகவே வந்துச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான சிறுதானிய இட்லியில் ரொம்ப அழகாக குண்டு குண்டாக ரெடி ஆயாச்சு. பாருங்கள், பார்க்கறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. பிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம கம்பு சேர்த்துருக்கோம் இல்லையா, கம்போடைய வாசனை தனியாக அப்படியே தெரிஞ்சிச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த சிறுதானியத்தோட டேஸ்ட்லாம் பிடிக்கும் அப்படின்னா நிச்சயமாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். அமுத்தும் போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லாவே சூப்பராகவும் சாஃப்டாகவும் கிடச்சிச்சு. நான் வந்து இதுக்கு முன்னாடி வேறு மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணேன். நீங்கள் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க இந்த மெஷர்மெண்ட்லாம் போடுங்க, அப்போ தான் வந்து சத்துக்கள் வந்து நிறையா இருக்கும், உளுந்தோட சத்து கிடைக்கும் அப்படின்லாம் சொன்னீங்க இல்லையா. ஸோ 4:1 போட்டிருந்தேன் அப்படின்னா ரொம்ப சுத்தமாகவே மாவு நல்லா போயிருக்கும். சரி, ஓகே 5:1 போட்டு பார்க்கலாம் அப்படின்னு நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். அதோடைய எப்படி நான் அரைச்சேன், எப்படி நான் உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன், அது வீடியோவாக ஷேர் பண்ணலான்ட்டு எடுத்தேன். ஸோ அது ஃப்ளாப் ஆகிடுச்சுன்றனால அந்த வீடியோ ஷேர் பண்ணல. ஜஸ்ட் வந்து அது வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சின்னு சொல்லி காமிக்கிறதுக்காக அதை அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த வீடியோவை அப்படியே மியூசிக்கோட பார்த்துட்டே வாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி 5 டம்ளருக்கு ஒரு 1/2 டம்ளர் உளுந்து தான் சேர்த்து பயன்படுத்தியிருக்கோம். உளுந்து வந்து நல்ல உளுந்தாக இருந்துச்சுன்னா 1/2 டம்ளர் தாராளமாக போதுமானது. உங்களோட உளுந்து வந்து நல்லா மாவு காணாது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க, இல்லை 3/4 டம்ளர் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டம்ளர் தான் சேர்த்தேன். ஆனால் இட்லி சாஃப்டாகவும் சூப்பராகவும் கிடச்சிருக்கு. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் இதே மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்ல மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட்டிங். ஸோ இதே மாவில் தோசை ஊற்றினாலும் ரொம்ப ரொம்ப சூப்பராக வருங்க, நல்லா மொறுமொறுப்பாக வரும். பட் நான் தோசை ஊற்றி காமிக்கல, உங்களுக்கு தோசை ஆல்ரெடி நான் ஊற்றின பிக்சரை மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள்.
உங்களுக்கு இந்த சிறுதானிய இட்லி பார்த்திருப்பீங்க எவ்வளவு சாஃப்டா சூப்பரா இருந்துச்சுன்னு. நிச்சயமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் கவிஷ்கிட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. சோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வந்துச்சு, நீங்களும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே, இப்போ பாருங்க, நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன், வீடியோ எடுத்து பார்த்தேன். ஆனால் வந்து இந்த ரேஷியோக்கு சுத்தமாக இட்லி நல்லா வரல. 1 டம்ளரில் 1.25 டம்ளர் உளுந்தும் கொஞ்சமாக 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டு 5 டம்ளர் அந்த மில்லட்ஸ் எல்லாம் சேர்த்து நான் அரைச்சி பார்த்தேன். இட்லி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். சரி, நல்லா வந்துச்சுன்னா வீடியோவாக ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் நல்லா வரலன்றனால ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி தான் நான் செஞ்சேன். அப்படியே நீங்கள் மியூசிக்கோட பார்த்துட்டே வாங்க. நான் இதில் பேசிகிட்டே வந்தேன்னா நிச்சயமாக போர் அடிக்கும். இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பை.